Hello friends, இந்த வீடியோல டேஸ்டியான ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணி அதுல 1.5 கப் அளவு ரவை சேர்த்து ஃபர்ஸ்ட் ரவையை பொன்னிறமாகற வரையும் வறுத்துக்கலாம். இந்த சைடு ரவை வறுபட்டுட்டு இருக்கும்போது நம்ம இன்னொரு சாஸ் பேன்ல இந்த கிச்சடி செய்ய தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி அந்த ரேஷியோல சேர்த்துக்கிறேன். இப்போ 4.5 கப் அளவு தண்ணி நான் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ ரவை வறுபட்டுடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ வேண்டிய காய்கறிகள் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ப்ரொசீஜர் எப்படின்னு பார்த்துடலாம். கடாய் சூடு பண்ணி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யெல்லாம் உருகி வந்தப்புறம் நம்ம இதில் 1 பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சோம்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சோம்பு பொரிஞ்சு வந்ததும் நம்ம இதில் 3 பச்சை மிளகாய் பாதியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ 2 கொத்தளவு கருவேப்பிலையிலையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சைடில் தண்ணியை சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ தட் நமக்கு இந்த காய்கறிகள்லாம் வதங்கி வரும்போது தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து அதை வதக்கிக்கலாம். இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு இந்த வெங்காயத்தோடவே சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தூள் உப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் பார்த்து அளவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் 1/2 கப் அளவு பச்சை பட்டாணி, 1 மீடியம் சைஸ் கேரட், 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு 6 பீன்ஸ் இதெல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினப்புறம் நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்க தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். காய்கறிகள்லாம் நல்லா வெந்துடும். காய்கறிகள் வெந்தப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். அப்புறமா கடைசியாக நம்ம பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பெஸ்ட் சைட் டிஷ் தேங்காய் சட்னி தான். இந்த மாதிரி ஹோம் ஸ்டைலில் எல்லா காய்கறிகளும் சேர்த்து ஒரு கிச்சடி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.